தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவனை மறந்து போன மக்களுக்காக தன்னை அழைத்து கொண்ட வந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவனை மறந்து போய் பின்வாங்கி போன நிலைமையில இருக்கிறவர்கள், விசுவாச துரோகம் செய்த மக்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படும்படியாய் திரும்பவும் தேவன் பக்கமாய் வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். தங்களுடைய பாதுகாப்புக்காக பணத்தை நம்பி இருக்கிறவர்கள், தேவனை நம்பாதபடிக்கு பணத்தை நம்பி பொருட்களை நம்பி இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஏராளமான பேர் தேவனை விட்டு மறந்து பின்வாங்கி பழைய நிலைமைக்கு போகிறார்கள். இப்படிப்பட்ட துரோக செயல்கள் ஏற்படாதபடிக்கு முடிவு பரியந்தம் நிலைநிற்கிற கிருபையை தேவன் ஊற்றும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். முடிவு பரியந்தம் தேவனுக்கு என்று சாட்சியாய் இருக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட மறந்து போனவர்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு நியாயத்திற்பானது நரகாக்கினே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம் தேசத்தில் இருக்கிற ஒரு விசுவாசிகளும் கூட தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஒரு விசுவாசி கூட தேவனை மறந்து போகக்கூடாது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளில் பின்வாங்கி போன மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உங்களை மறந்து ஆண்டவரே பழைய நிலைமைக்கு போனவர்கள் மனம் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச துரோகம் அவர்களுக்குள்ளே இருக்குமானா கர்த்தர் இன்றைக்கு அவர் அதை எடுத்து போட்டு ஆண்டவரை தங்களை அழைத்த தேவனிடத்திற்கு, தங்களை தெரிந்து கொண்ட தேவனிடத்துக்கு திரும்பி வருகிற கிருபையை தாங்க. பாதுகாப்புக்காக ஆண்டவரை, தங்களுடைய பாதுகாப்புக்காக பணத்தையும் மற்றவர்களை நம்பி இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு தேவன் பக்கமாய் திரும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஒரு விசுவாசிகள் கூட ஆண்டவரே அந்த நரக ஆக்கினைக்குள்ள போய்விடக்கூடாது. ஆண்டவரே, தங்களை அழைத்த தேவனை துரோகம் பண்ணக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி அப்பா. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், ஆண்டவர் விசுவாசம் நிறைந்த மக்களாய், முடிவு பரிந்தம் நிலை நிற்கிற மக்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.